வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த அந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த வீடியோல அதனுடைய டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். பாருங்க, நோட்டிஃபிகேஷன் நாள் அப்படின்னு பார்க்கும்போது 25/4/2025 எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 25/4/2025 இருந்தே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய கடைசி நாளா 24/5/2025 நைட்டுக்குள்ள அவங்க பண்ணணும். அதாவது ஒரு மாசம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, டைம் கொடுத்திருக்காங்க. அடுத்து விண்ணப்பத்தை திருத்துவதற்கான கடைசி நாள் அப்படின்னு பார்க்கும்போது 29/5/2025 இருந்து 31/5/2025 ஒரு 3 நாள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த திருத்து ஏதோ கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா திருத்துறதுக்கான அந்த டேட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம் டேட் 12/7/2025 அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டென்டேட்டிவ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 13/7 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடியே 12/7/2025 அன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். அந்த ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை குரூப் 4 சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3935 வேகன்சி அவங்க கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஜாபுக்கும் அந்த டீடைல் வேகன்சி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல குரூப் 4லயே மிகப்பெரிய வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிராம நிர்வாக அலுவலர் VAO அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதான் 215 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1621 வேகன்சி கொடுத்திருக்காங்க. டோட்டல் மொத்தம் எவ்வளவு வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலா 3935 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுல என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஃபாரஸ்டரியும் அவங்க ஆட் பண்ணிட்டாங்க. சரி, இதுல பாத்தீங்கன்னா தெரியும் வனக்காப்பாளன் சொல்லி ஒரு 62, ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளன் சொல்லி ஒரு 35, அதே மாதிரி வனக்காவலர் அப்படின்னு சொல்லி 71, வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் சொல்லி 24, மொத்தம் பாத்தீங்கன்னா 3935 வேகன்சி. இதுல இன்க்ளூடிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைப் ரைட்டிங், அதே மாதிரி நார்மல் வேகன்சிஸ், VAO, ஃபாரஸ்ட் கார்டு எல்லாமே சேர்த்து 3935 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இதோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 10th குவாலிஃபிகேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு பார்க்கும்போது 21 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மித்த மேக்ஸிமம் வேகன்சிக்கு பார்த்தோம்னா மித்த எல்லா வேகன்சிக்கும் 18 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வனக்காவலருக்கு 21 ஏஜ், மித்த எல்லாருக்குமே பார்த்தோம்னா 18 ஏஜ் லிமிட் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் வந்து அதிகபட்ச ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வேகன்சிக்கும் ஒரு மாதிரி பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா 32 42 இருக்கு. பட் அந்த SC ST BCக்கு வந்து ஒவ்வொருக்கும் ஒரு வேகன்சி மாதிரி கொடுத்திருக்காங்க. டீடைலாவே அவங்க நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. இதுல இந்த தட்டச்சர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்க அடிஷனலா டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல ஸ்டெனோ போஸ்ட்டுக்கும் என்ன செஞ்சிருக்கணும், நீங்க அடிஷனலா டைப் ரைட்டிங் முடிச்சதோட ஸ்டெனோவும் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு பார்க்கும்போது பிசிக்கல் இருக்கும். அந்த பிசிக்கலுக்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உயரம் ஹைட் எவ்வளவு இருக்கணும், மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு எல்லாமே டீடைலா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த உடற்தகுதி அப்படின்னு பார்க்கும்போது கண் பார்வையும் அவங்க பார்க்கறாங்க, எவ்வளவு இருக்கணும், அந்த பாயிண்ட் பவர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா 100 கேள்விகளும், அதே மாதிரி பொது அறிவு ஜெனரல் சயின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 100 கேள்விகளும் இருக்கும். இல்ல தமிழ்ல அவங்க சிலபஸ் டீடைலாவே கொடுத்திருக்காங்க. இலக்கணத்துல 25 क्वेश्चंस, சொல்லகாதரில 15 क्वेश्चंस, அதே மாதிரி எழுத்து திறன்ல 15 क्वेश्चंस, கலை சொற்கள்ல 10 क्वेश्चंस, அதே மாதிரி வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்ல 15 क्वेश्चंस, எளிய மொழிபெயர்ப்புல 5 क्वेश्चंस, இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொன்னும் அதுல 15 क्वेश्चंस, மொத்தம் தமிழ்ல மட்டும் அவங்க 100 क्वेश्चंस கேக்குறாங்க. அதே மாதிரி GST அவங்க 100 क्वेश्चंस கேக்குறாங்க. பாக்கும்போது பொது அறிவியல் ஓகேவா, அந்த ஜெனரல் சயின்ஸ்ல 5 क्वेश्चंस, புவியியல் ஜியோகிராஃபில 5 क्वेश्चंस, இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அதாவது INM ஹிஸ்டரி ஒண்ணா வச்சு 10 क्वेश्चंस, இந்திய ஆட்சியல் ஓகேவா இந்தியன் பாலிட்டில அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, மொத்தம் 15 क्वेश्चंस. அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அந்த எகனாமிக்ஸையும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்த்து 20 क्वेश्चंस, தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள்ல இருந்து 20 क्वेश्चंस கேட்க போறதா அவங்க சொல்லிருக்காங்க. டீடைலாவே எவ்வளவு क्वेश्चंस கேட்க போறோம்னு முதற்கொண்டு சொல்லிட்டாங்க. அப்ப எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. கடைசியா மேக்ஸ்ல வந்து ஒரு 25 क्वेश्चंस அவங்க கேக்குறாங்க. எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. குரூப் 4 எழுத போற அனைவருக்கும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.